இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ல கோமதியும், சரவணனும் வண்டியில போயிட்டுருப்பாங்க கோர்ட்டுக்கு. அப்போ கோமதி வந்து கேட்பா, "என்னடா சரவணா நீ முடிவு பண்ணியிருக்க?" அப்படின்னு. "என்னம்மா முடிவு பண்ணணும்?" "நம்ம தான் வீட்ல வச்சு ஏற்கனவே எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணுனது தானம்மா" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்போ வந்து "அவ குழந்தை பொறந்தது தெரியாதுலடா" அப்படின்னு சொல்லி சொல்லுவா கோமதி. உடனே சரவணன் சொல்லுவான், "இப்ப என்னாப்புல என்ன? அது தெரிஞ்சாலும் நான் என்னோட முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் வந்து அவ கூட சேர்ந்து வாழ போறது கிடையாது" அப்படின்னு மட்டும் அவன் சொல்லுவான். அப்போ "கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுடா. குழந்தை வந்து பாவம் இல்லையா?" அப்படின்னு சொல்லும்போது அவன் நேரா போய் நிப்பாட்டிருவான் வண்டிய. நிப்பாட்டிட்டு அவன் சொல்லுவான், "என்னம்மா சொல்ற? எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே இப்ப நீ என்ன வந்து அவ கூட வாழ சொல்றியா? என்னால அவ கூட வாழவே முடியாது. அப்படி வாழணும்னு நெனச்சா அதுக்கு நான் செத்தே போயிரலாம்." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறம், "இல்லடா கொஞ்சம் குழந்தைக்காக யோசிக்கலாம்ல. அந்த குழந்தை இங்க வரும்போது வெளிய ஒரு அம்மாவும், அப்பாவும் பிரிஞ்சிருந்தா நல்லா இருக்குமா? அது யார் முகத்த வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்?" அப்படிங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்ணுவா. உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், "அந்த குழந்தையெல்லாம் நான் நல்லபடியா பார்த்துக்கிடுவேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது." அப்படின்னு சொல்லும்போது, "நீ என்ன வந்து இப்படிலாம் அவ கூட வாழணும்னு சொல்லாதம்மா. எனக்கு அவள பார்த்தாலே, அவ வந்து என்னைய ஏமாத்துனது, அதுக்கப்புறம் வந்து உங்களலாம் கோர்ட்ல வந்து நிப்பாட்டினது, இதுதான் எனக்கு என் கண் முன்னால நிக்குது. அப்படி இருக்கும்போது அவ கூடலாம் என்னால சந்தோஷமா என்னால வாழவே முடியாது. அது எனக்கு கண் முன்னால வந்துகிட்டே இருக்குது." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். உடனே அதுக்கு அவ சொல்லுவா, "நான் இப்ப வந்து உடனேலாம் முடிவெடுக்க சொல்லலடா. கொஞ்சம் தள்ளி போடு அப்படின்னு சொல்லி சொல்றேன்." அப்படின்னோனே, "என்னைய தயவு செய்து எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணாத. என்னைய நீ பார்க்க தானே இப்ப செய்ற. நான் வந்து முன்னாடி இருந்த சரவணன் மாரியா இருக்கேன். என்ன அந்த அளவுக்கு மாத்திட்டா. நான் பழைய சரவணனா வரணும்னா, நான் அவ கூட சேர்ந்து வாழவே முடியாது. நான் பழையபடி சரவணனா மாறணும் அப்டின்னேன்னா, அவ கூட சேர்ந்து வாழ்ந்தா அது நடக்கவே நடக்காதும்மா." அப்டின்னு சொல்லி சொல்லுவான். கோமதி உடனே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சுருவா. அப்போ அவன் வந்து சொல்லுவான், "ஏம்மா இப்போ உன் அழுகைய நான் பார்த்தேனா, நான் காலத்துக்கும் அழுதுகிட்டு இருக்கணும். தயவு செய்து அழாத. நீங்க இப்ப அழுகுறதுனாலயும் என் முடிவ என்னால மாத்த முடியாதும்மா. தயவு செய்து வாங்க, கிளம்புவோம்." அப்டின்னு சொல்லிட்டு அவன் வண்டியில வச்சுட்டு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருவான்.